ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இந்த சுரக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். சுரக்காய் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையானது தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள், முக்கியமாக பருப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு. வாங்க இதை க்ளீன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பருப்பு வேக போட்டு வந்துடலாம். பருப்பு இப்போ ஒரு 100 பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவிக்கலாம். தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். இதில் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வர வரையும். அங்கே ரேஷன் அரிசி தான், பருப்பு தான் போட்டிருக்கோம். சட்னி வேக மாட்டேங்குது இந்த பருப்பு, அதனால் ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு இப்போ சீவிக்கலாம். இதை சீவி எடுத்துடணுங்க. எல்லாத்தையும் ஒரு மாதிரி குழம்பு நல்லா இருக்காது கடிக்கும்போது. அதனால் பிஞ்சாக இருந்தாலும் அதாக இருந்தாலும் சீவி எடுத்துடணும். ஏன்னா உரங்கிறம் போட்டிருப்பாங்கல்ல, உள்ளரி போய் சார்ந்திருக்கும். அதனால் எப்போதுமே தோலெல்லாம் வந்து சீவி எடுத்துடணும். இது வந்து நீல சுரக்காய். முன்னாடியெல்லாம் வந்து கும்புன்னு இருக்கும். இப்போ இது மாதிரி தான் கிடைக்குது. இது வந்து பிஞ்சுங்கிறதுனால இதை அப்படியே போட்டுக்கலாம். இல்லாட்டி இது அப்படியே வெந்துடும். இது வெட்ட வேண்டியதில்லை, கட் பண்ண வேண்டியதில்லை. இது அப்படியே போட்டுக்கலாம். குக்கர் விசில் வந்துடுச்சு. காய் அள்ளி போட்டுக்க வேண்டியது. இது வந்து அடிக்கடி குழம்புல சேர்த்துக்கணுங்க, பூசணிக்காய், சுரக்காயெல்லாம். ஏன்னா இது வந்து நீர் வெடிக்கும். அதனால் அந்த குண்டாக இருக்கிறவங்களாம் அதெல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா நீர் வெடித்து நல்லா ஒல்லியாயிடலாம். இது சுகருக்கெல்லாம் இந்த காய் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறாங்க. சுகரு, உப்பெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மருத்துவம் நிறைந்த காய்ங்க. பருப்பு வெந்துருச்சுங்க. போதும், இந்த ஸ்டேஜுக்கு போதும். இதில் நம்ம சாயந்தரம் கரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்காண்டி போட்டுட்டு நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். எதுக்கு கரைச்சி ஊற்றணும்னா, கீழே அரைக்கல மண்ணை இல்லை. ஏன்னா நாங்கள் வீட்டில் செஞ்சது, காற்றுல இதில் மண்ணை என்ன போடும். அதனால தான் கரைச்சி அப்படியே பொடியாக போட்டோம்னா குழம்புல பட்டுரும். இது மாதிரி கரைச்சிட்டு இருத்த மாதிரி ஊற்றணும். இந்த பாருங்க, இது மாதிரி இருத்த மாதிரி ஊற்றணும். காய் அள்ளி போட்டுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய், வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். இப்போ போடக்கூடாது. நல்லா கொஞ்சம் வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நாங்கள் வந்து குக்கர் போட மாட்டோம். அதுவாக இனிமேல் அடுப்பில் வெந்தால் தான். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோம். கொதிக்கட்டும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறள் பார்த்துக்குவோம். சிறப்போடு பூசணி செல்லாது வானம், வரக்கு மேல் வானோடும் ஈண்டு. இதுக்கு பொருள் வந்து, மழை தவறாது பெய்யவில்லை என்றால் தேவர்களுக்கு செய்யப்படும் விழாக்களும் பூசைகளும் நடைபெறாது. இதாங்க பொருள். குழம்பு கொதிச்சிச்சு, காய் வெந்துச்சு. கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற வச்சுருக்கேன், வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அதான் கரைச்சிக்கலாம்.
ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடாத கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம்.